இருக்கணும். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, என்னை பெற்றெடுத்து ஏப்பா என்ன பொண்டாட்டிய ஓடி போச்சு, இப்படியே உட்காந்துருக்க, நல்லா உட்காருப்பா, நம்ம ஊரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி சிரிப்பா, அப்படி உட்காரு, அப்படி சிரி பாப்போம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, என்ன நீ மோளை எடு, மோளை கைய. ஆமா இருக்கட்டும், இருந்தாலும் இருக்கட்டும்பா, அப்படியெல்லாம் வைக்க கூடாதுப்பா. பேரன்பு பெரியவர்களே, என்னை பெற்றெடுத்த இன்னர்மை தாய்மார்களே, ஏடுபட்டு மெல்தார்களே, நாடுபட்டு வல்லவர்களே, காலையில் கல்வி சென்று மாலையில வீடு திரும்பும் எண்ணர்மை விவசாய பெருகுனி மக்களே, மற்ற வருங்கால வாலிபர்களே, யாரு வாலிபர்லாம் எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னு ஓ போடுறா போடுறா ஓ. எனக்கு ஒரு சந்தேகம், இல்ல நான் பப்புனா நீ பப்புனானே தெரியலையே. நல்ல காலு நான் போட்டிருக்க துணியை விட நீ போட்டிருக்க துணியை காலு சிக்கு 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 சிக்குன்னு நல்லா வடிவேலு மாதிரிய கால்ட்டு. காலையில 2 பேரும் இந்த துணியை கழட்டி கொடுத்துடுறீங்க. நாட்டாம கிடையாது, நம்ம ஊர் மைனர் 2 பேரு. அப்படி பாடு, அப்படி பாடு. நீ எதுக்கு வந்து முன்னாடி உட்கார்ந்துருக்கேன்னு எனக்கு தெரியும்டி. என்னையா பார்க்க வந்து உட்கார்ந்துருக்க, அந்த டான்ஸுக்கார புள்ள வரணும், அதை நீ பார்க்கணும். இது பரவாயில்ல, இது மாதிரி டான்ஸுக்கார பிள்ளையில பார்த்துட்டு பேசாம இருக்கும். இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க பாரு. இங்கெல்லாம் பார்த்தேன்னு 12 மணிக்கு மேல பார்த்தேன்னு லாரியில் அட்டிப்பட்ட தவளை மாதிரி மட்ட மல்லாக்க புலந்துருவாங்க. நீ மோள சிப்பில் என்ன கையறா. நாடு செழிக்க வேணும். காலையில ஆமா, இன்னைக்கு ஆண்டவருக்கும் சாண்டவருக்கும் என்னை போன்றவருக்கும் சபையினருக்கும் நன்றி நடிக்கிறது வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு கூத்த ஆரம்பிச்சாச்சு. கோவில்ல வெளில வந்தாச்சு. வாங்கப்பா. எங்களுக்கு அன்பு குழந்தையாக இருந்து முழுக்க முழுக்க முழு ஒத்துழைப்பு கொடுத்த அன்பு பிள்ளை பரிசித்த இந்த மேடை ஏறி அவருக்கு மலர் மாலையை அவருக்கு அணிவிக்கிறதுக்காக எங்கள் பங்காளியின் சார்பாக மனமார்ந்து அவருக்கு மேடை ஏற்றணும் எங்களுக்கு விருப்பத்தோடு நாங்கள் அவரை மேடை ஏற்ற அழைக்கின்றோம். பிரிச்சித்து எங்க இருக்காரு? மேலே ஏறிப்பா. பிரிச்சு மேடைக்கு வாப்பா. வருத்தப்பட்டு இருக்கீங்களா? நல்ல பெரிய அப்பேன்னு நினைச்சேன் வேற இதுல. ஆமா, நான் 3ன்னா என்ன சொன்னேன்? என்ன மாப்ள நீ நினைக்கிற வேறு மாமா? என்ன கப்பு வாட்டர் கோட்டர் அந்த 3 இல்ல. அப்ப நீ எதை சொன்ன? நான் என்ன சொல்றேன்? நல்ல பக்க மேலம், நல்ல ஒளிபெருக்கி, நல்ல ரசிக பெருமக்கள். பாத்தியா இப்படி இருக்கு. அப்பா நீ வேணாம்ப்பா, நீ செவனேன்னு இருப்பா. நல்லா இருப்ப. நாடகத்துக்கு எடுத்து குட்டி சோறாக்கிறாத. யாரு உனக்கு கிடைக்கல கிடைக்கல அவஸ்தப்பட்டு இல்ல இந்த சொல்லிட்டாப்ல வேணுமா அப்படிங்கிறாப்ல. என்ன இருண்டு போது அப்பேற்பட்ட அளவிற்கு சிறப்பானவர்கள். முதல்ல நம்ம முகம் பார்க்கிற கண்ணாடி என்ன தெரியுமா? நம்ம ரசிக பெருமக்கள் தான். அதுல இங்க மாதிரி வந்து உட்கார்ந்து பத்தியா, இந்த ரசிக பெருமக்கள் எந்திரிச்சு போகவே முடியாது. ஏன் எல்லாம் ஊர் வரிக்காசை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கு. நாடகக்காரங்க வந்துட்டாங்க, நாடகத்தை ஒழுங்கா நடத்துவாங்களா இல்லையா, இல்ல ஊர் வரிக்காசை வாங்கி தின்ட்டு ஓடிடுவாங்களா, எல்லாம் அப்படியே வெறுக்கு வெறுக்குன்னு உட்கார்ந்து இருக்கு. சரி, அதுலயும் இன்னொன்னு ஆம்பளை எல்லாம் நாடகம் பாக்குற மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்கு. இந்த பெண்கள் எல்லாம் பாரு எல்லாம் பிக்னிக் வந்த மாதிரியே வந்திருக்கு. ஆமாப்பா, வரும்போதே பாரு பாய் ஒரு தலைவாணி ஒரு நாயோட வந்திருக்கு. நாய்க்குட்டி இருக்கு மாப்ள. இந்த பாய் தலைக்கு வச்சு விரிச்சு உட்கார்றதுக்கு, சரி, தலைவாணி தலைக்கு வச்சு படுக்கிறதுக்கு, சரி. இந்த நாய் எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அங்க இருந்து வரும்போது அவங்க மட்டும் வர மாட்டாங்க, வரும்போது ஒரு சின்ன பிள்ளைய தூக்கிட்டு வருவாங்க. ஆமா, அந்த சின்ன பிள்ளைக்கு நாடக கொட்டாய்க்கு வந்தோடனே திடீர்னு ஆய் வரும். சரி, ஆய் வந்தோடனே கழுவ முடியாது, தொடக்க முடியாது. ஆமையா, அதனாலதான் நாயை குட்டி வர்றது. சரி, இன்னைக்கு நாய் வரலன்னு யாரும் கவலைப்படாதீங்க. நீ வந்திருக்கல நக்கிறதுக்கு. அப்புறம் என்ன மாப்ள முடிக்கலா நல்ல அங்கக்குள்ள கிடக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். எல்லாம் 100 நாள் வேலைக்கு போன மாதிரி அந்த அக்கா இந்த நாடகத்துக்கு கொஞ்சம் வேற அதுக்கு கொஞ்சம் தெரியலையே. நீ வாயில துணி எடுத்தா போல. ஆமா, வந்ததுல இருந்து பாக்குற நாடுங்கரு 4 ஆம்பளை ஆளு ஒரு இடத்துல உட்காந்தா ஒண்ணும் ஆகவே ஆகாது. மிஞ்சி மிஞ்சி போனா தண்ணி அடிப்போம், சண்டை போடுவோம், மண்டையை உடச்சுக்குவோம். 2 பொம்பளை ஆளு ஒரு இடத்துல விடு, அவ்வளவுதான். ஒரு குடும்பமே குட்டியா தூக்கிறோம். நெசமால எங்க ஊர்ல ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா புள்ளையே இல்ல. எத்தனை வருஷம்? 10 வருஷமா. சரி, புள்ளையே இல்ல. 10 வருஷம் கழிச்சு இந்த புள்ள மாசமா ஆயிருச்சு. ஆறு சம்சாரம் கொண்டாடிட்டான், மாசம் ஆயிருச்சு. இவன் என்ன பண்ணா நல்லபடியா பாத்துக்க புள்ளைய பெத்தன்னு சொல்லிட்டு இவன் வெளிநாடு போயிட்டா பிள்ளைக்கு சம்பாதிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு. ஆமா, சரி மாப்ள. தம்பிக்காரன் தான் குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருக்கான். அண்ணன் தம்பினா அவ்வளவு பாசம். கண்டிப்பா. உடனே 10 மாசம் கழிச்சு
பிள்ளைக்கு புள்ள பிறந்துருச்சு. யாருக்கு? அந்த பிள்ளைக்கு தான், பொம்பளை பிள்ளைக்கு தான். எனக்கா பிறக்கம். சரி, பொம்பளை பிள்ளைக்கு புள்ள பிறந்துருச்சு. புள்ளைய பாக்குறதுக்கு ஒரு 2 கிளவி போயிருக்கு. கிளவி 2 விசாரிக்க போன கிளவி என்ன பண்ணணும்? போன கிளவி கையில உள்ள காசை கொடுத்துட்டு சீன தண்ணியை தொட்டு வச்சுட்டு வரணும். கண்டிப்பா அதான முறை. ஆமா, அதானதான். உன் தந்தட்டியை நான் காலையில அத்துக்கிட்டு போவல, சரின்ட்டு போயிட்டு முத கிளவி சொல்லி இருந்திருக்கு, நல்ல கிளவி போல இருக்கு. சரி, போயிட்டு அடியா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, இனிமேல் உனக்கு கவலையே இல்ல, ஆமா நீ வருத்தப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது நல்ல கிளவி. சரி, 2வது போனது ரொம்ப குசும்புக்கார கிளவி போல இருக்கு. சரி, போய் சொல்லி இருந்திருக்கு பாரு, புருஷன் எங்க இருக்கிறா? எங்க இருக்காப்ல? வெளிநாட்டுல. குடும்பத்தை பாத்துக்கிறது யாரு? தம்பி. சரி, இது போய் சொல்லி இருந்திருக்கு. எப்படி? ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, அது கண்ணை பாரு, காதை பாரு, மூக்க பாரு, முழிய பாரு. ஆகா, அப்படியே அவங்க சித்தப்பனை உரிச்சு வச்சு பிறந்திருக்குன்னு சொல்ல அள்ளி வச்சு மூடிட்டாப்ல. அவ்வளவுதான், அவன் பிளேட்ல கள்ள டிக்கெட் போட்டு வந்துட்டான். வந்து அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு நாடுறாங்க. அதனாலதான் திருவள்ளுவர் அப்பயே சொன்னாரு, எப்படி யார் யார் வாய்க்கு எப்பினும் அப்பரும் மேய்ப்பொருள் காண்பதே அறிவு, யாகாபராயினும் நாகாக்க காவாக்க சோகாப்ப சொல்லிழுக்க பட்டு. என்னடா சொல்ற நீ? திருக்குறள் சொன்னதே இல்ல. ஆமா, அப்படின்ட்டு வந்தவங்களுக்கு ஒரு வரையறை கொடுக்குமா? ஆனா உண்மையாலுமே என்னை பார்த்து ஆத்தாக்களை பார்க்கும் போது அப்படியே அந்த மகமாயியை பார்த்த மாதிரியே உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கு. ஆமா, மரியாதைன்னா நம்ம ஊர்ல தான் பார்க்கணும். இங்க பாரு, எப்படி பப்புனுக்காரன் முகரைக்கு நேரா கால் நீட்டிக்கிட்டு. இல்ல நீங்க நீட்டி கேட்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நம்ம ஊர் தானே. வாங்க 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 எங்க அப்பங்க எல்லாம் என் மாமனு வந்துட்டா போதும், அப்படி கம்பா நிக்கிறோம்ல. ஆமா, அந்த ஊரு சைடுலாம் இன்னமும் கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. எனக்கு நிக்கலன்னா நீ வந்து நிபத்தி விடு. அந்த அக்கா புருஷன்னு பாக்குறேன், இல்லன்னு விழுந்து கட்டிச்சே விடுவேன் தெரியுமா? உனக்கெல்லாம் 2 அக்காவை கொடுத்து விட்டு நாங்கெல்லாம் மல்லாக்கா கிடக்குறோம். அப்பேற்பட்டவருக்கு ஆமாப்பா, ஒரு அக்கா வந்து சம்பிரதாய முறைப்படி கொடுத்தோம், ஒரு அக்கா வந்து சாமிக்கு நேர்ந்து விட்டுட்டோம். அப்பேற்பட்ட அளவிற்கு சீரும் சிறப்பானவர்கள் என்ற பொண்ணுமா வழங்கக்கூடிய நமது நல்ல ஒரு சிறந்த விளங்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய. இல்ல, கண்ணாடியை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். வெள்ளெழுத்து என்ற பொண்ணுமா வழங்கக்கூடிய நமது நல்ல ஒரு சிறந்த விளங்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் மேலவல்லூர் கிராமத்தில் அனுபவித்து வரும் ஸ்ரீ முனியப்ப சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு இன்று இரவு இவரங்கப்படியிலே சீரும் சிறப்பானவர்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் இன்று சீரும் சிறப்பானவர்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய திருப்பவனம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மேலவல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு எஸ்.எம்.
பாலமுருகன் அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் திருப்புவனம் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையும் மற்றும் திரு கிராம நிர்வாக அலுவலகர் ஆகியோர் தலைமையிலும் மற்றும் வேலவெல்லூர் டி விராலிப்பட்டி சுக்ராம்பட்டி கருவக்குடி நரிமேடு தேவாரம் திருப்பரங்குன்றம் கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் அதி விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வளவுதான் எழுதியிருப்பாங்கன்னு தெரிஞ்சா நான் பள்ளிக்கூடத்துக்கே ஒழுங்கா போயிருந்திருப்பேன். பள்ளிக்கூடத்துல படிக்க சொல்றாங்கன்னு சொல்லிதான் நாடகத்துக்கு வந்தா இங்கேயும் இதெல்லாம் கொடுத்து படிக்க சொல்றீங்க. எங்க போனாலும் கால் வைக்கிற இடம்ல கண்ணி வெடியா சென்ற தனக்கு தானே வெற்றி மஸ்கோட்டை நடிப்பு கலைவாமணி நாடக உலகில் சின்ன சிவாஜி கணேசன் அழைக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை மாமா மாபெரும் நடிகர் என்று சொல்லக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை இவர் போல் யார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழகம் முழுவதும் சென்று பேரும் புகழும் பெற்றெடுத்தரக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவராகிய எனது பாசத்துக்குரிய அருமை மாமா கீழராங்கியத்தைச் சேர்ந்த டி ஏ ஜெயபாண்டி அவர்கள் இவர்களுடைய வேலும் வேடும் விருத்தாக தொட்டுவார். அடுத்தபடியாக கோயிலின் குரலோவியம் காணம்பாடு கோகிலவாணி இன்னிசை மாமுகில் இசைக்குயில் புராண செல்வி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வள்ளிக்கு உண்மையாலுமே 16 வயசு 15 வயசு 13 வயசுன்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட அளவிற்கு எனது அருமை பாசத்துக்கு உரிய அருமை மகள் உண்மையாலுமே சொல்லணும்னா மதுரைக்கு ஒரு மீனாட்சின்னா இந்த நாடகத்துறைக்கு இப்ப வந்திருக்கிறது எனது அருமை மகள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு வர்ற நாரதர் வேடை எல்லாத்தையும் தங்கு வர ஓட விட்டுருச்சு. நேத்தெல்லாம் நாரதர்லாம் கடைசி பஸ்ஸ பிடிக்கிறதுக்கு பஞ்சாயத்தோட ஓடி இருந்திருக்காப்ல. வேடை இப்படி இப்படின்னு வந்ததுக்கு வேடெல்லாம் வேடுக்கு பின்னாடி தொங்கிட்டாப்ல. அப்பேற்பட்ட அருமை மகள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை இசைக்குயில் என்று சொல்லக்கூடிய மதுரையை சேர்ந்த மதுரை மீனாட்சி அவர்கள் இளவரசி ஸ்ரீ வள்ளி நாயகியாக தோன்றி உங்கள் அன்பை வாசியை பெறுவார். அடுத்தபடியாக கானப்பிரியர் கலகப்பிரியர் சொல்லுக்கு சொல்லு வில்லுக்கு வில்லு பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு வீச்சுக்கு வீச்சு என்று சொல்லக்கூடிய வசன வாக்குச்சாதுரியம் எங்களது நாடக உலகின் சின்ன ஜேசுதாஸ் என்று அழைக்கக்கூடிய அருமை மாமா மதிப்புக்கு மரியாதைக்குரிய மதுரையை சேர்ந்த ஆர் ஜெய ரவிச்சந்திரன் அவர்கள் இவர் நம்முடைய நாரதர் கானப்பிரியர் கலகப்பிரியராக தோன்றுவார். அடுத்தபடியாக 6 மணி கலையரசு 6 மணி பின்பாட்டு இன்னிசை தென்றல் இளம் புயல் என்று சொல்லக்கூடிய எனது அருமைப்பா. நாங்கெல்லாம் உண்மையாலுமே சொல்லணும்னா நான் புலோந்திரம் போடும் போதுல இருந்து எங்க அப்பா சொல்லி கூட்டி போய் காமிச்சார். என்ன கீழே உட்காந்து நாடகம் பார்த்தோம். அப்பயே இந்த பெட்டி மேலதான் எனக்கெல்லாம் ஆசை. உண்மையாலுமே கணேச அப்பா ஒண்ணு நம்ம ஈகே அப்பா ஒண்ணு. அப்பேற்பட்ட அளவிற்கு மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமையப்பா மாபெரும் ஹார்மோனியஸ்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றளவும் வெற்றி முரசு கொட்டி வரக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை பார்த்து கொண்டு சேர்ந்த கள்ளிக்குடியை சேர்ந்த ஈகே ராமசாமி அவர்கள் இவர்களுடைய ஹார்மோனியம் பின்பாட்டு அசையும் பொருளி இசையும் சாதாரண பாட்டு அந்த பாட்டுலாம். இந்த பாட்டுல விஜயும் ஜோதிகாவும் சரி விடுங்க.
அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் கோடி குமரன் மிருதக சக்கரவர்த்தி மிருதக மத்துவான் என்று சொல்லக்கூடிய அருமையப்பா மதிப்புக்கு மரியாதைக்குரிய உண்மையாலுமே எனக்கு நான் செய்யற அனைத்து விஷயத்துக்கும் மானசீக குரு எங்க அப்பா தான். நான் சொல்ற எல்லா விஷயத்துக்கும், ஆமா எல்லா விஷயத்துக்கும் மேடையில மேடையில ஆமா அப்பேற்பட்ட அருமையப்பா மதிப்பு என் உள்ள வரத்தான் செய்யும் பொறாம பொறாம. ஆமா அப்பேற்பட்ட அருமையப்பா மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை கள்ளிக்குடியை சேர்ந்த தீயம் சிங்கம்னா சிங்கம் சாதாரண சிங்கம் இல்ல, மொரட்டு சிங்கம். அப்பேற்பட்ட சிங்கத்துறை அவர்கள் இவர்தான் டோலக்கெடு தொப்பி தபலா சாதாரண ஆளு கிடையாது. சிங்கத்துறனா சும்மாவா? எதுக்காக கூட்டி போறோம்? இந்த ஊர் மட்டும் இல்ல, எல்லா ஊருக்கும் கூட்டி போறோம். ஏன் கூட்டி போறோம்? அப்படியா? சொல்லவே இல்லையே. தவளு மய தவளு தவளு அப்புறம் இங்க கொண்டு வந்திருக்கீங்கல்ல. சரி, இப்ப நான் கேட்கறதெல்லாம் வாசிப்பேன்னு சொன்னாரு. தவிழ்ல வந்து 3 விஷயம் இருக்கு. 3 விஷயமும் வாசிக்க வேணாம், 2 விஷயம் வாசிக்க போதும். இந்த தவிழ்ல வந்து இப்ப நம்ம கும்பாபிஷேகம் நடக்குதா, இந்த கும்பாபிஷேகத்துக்கு மங்கள வாத்தியம் வாசிப்பாங்க. என்னப்பா வாசிப்பாங்கல்ல? சம்பளம் மட்டும் காலையில 5000 ஓவா. இல்ல வண்டி ஒரு குண்டி என்ன சாமானியா கொடுக்க தவிழு மங்கள வாத்தியம். தமிழ் சரியா வாச்சாரா? இப்ப தமிழ் வாச்சாச்சு. அடுத்து நம்ம ஊர்ல கரகாட்டம் வைக்கிறாங்க. இந்த கரகாட்டத்துக்கு அடிப்பாங்க நையாண்டி மேல.
வந்திருக்காங்க. நீ கம்பி மேல நிக்கிற மாதிரி தான் நிக்கிற. தப்பி தவறி பின்னாடி போயிடாத. டான்ஸ் கரப்புல மண்டையில விழுந்தாலும் பரவாயில்ல. அந்த உள்ள அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் இவர் நம்முடைய ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி, ஆல்ரவுண்ட் மாஸ்டர், அருமை மாமா. நல்ல மனிதன் என்று சொன்னால் அது இவர்தான். நல்ல மனுஷன் தான் உண்மையாலுமே. அப்பேற்பட்ட அளவிற்கு நான் மதுரைக்கு வந்த உடனேயே எனக்கு முதல்ல கொடுத்து, ஆமா, நாடகத்தை கொடுத்து மதுரை சைடு அறிமுகப்படுத்தி விட்டதே. என்னது இருப்பா, அக்கா இருக்கு துணைக்கு வாடாவா? எதுக்கு அக்கா இருக்கு துணைக்கு வாடா? இப்பதானே உன்னை நல்ல மனுஷன் சொன்னேன். இந்த விளக்கு பிடிக்கிற மாதிரியே சொல்றீங்க. அப்பேற்பட்ட அருமை மாமா மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை பரமப்பட்டியை சேர்ந்த எஸ்பி முருகன் அவர்கள் இவர்களுடைய அதிரடி மண்டல ஆல்ரவுண்ட் மாஸ்டர். சாமி வந்துருச்சு போல. அந்த அம்மா அப்படி இருந்துச்சு, தூக்கத்தில் நினைச்சுச்சா? நான் கூட சாமி தான் வந்துருச்சோன்னு நினைச்சேன். அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் இவர்களுடைய எங்களுக்கு தாய் தந்தை மாவளக்கூடிய தாளை தேசிய பவர் லயக்கர்த்த தாள மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய அருமை மாமா மதிப்புக்கு மரியாதைக்குரிய. உண்மையாலுமே அவரும் எனக்கு ஒரு வாத்தியார் தான். எப்படி ஓபன் பண்ணணும் இல்ல, சங்கத்தை போய் எப்படி ஓபன் பண்ணணும், எப்படி சங்கத்தை சாத்தணும். அருமை மாமா மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை. அதாவது ஒரு நாடகத்துக்கு எது இருக்குதோ இல்லையோ, உண்மையாலுமே தாளம் தான் முக்கியம். ஆமா, ஒரு சாப்பாட்டுல உப்பு இல்லாத சாப்பாடு எப்படி குப்பையிலம்பமோ அது மாதிரி தாளம் லயா பிதா குரு என்பார்கள். அப்பேற்பட்ட அளவிற்கு தாள கலைஞர் லயக்கர்த்தா தாள மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய அருமை மாமா உங்கள் வீட்டு பிள்ளை அருமை மாமா ராமர் அவர்கள் இவர்களுடைய தாளம். எப்படி போட்டாப்ல பாத்தியா? தாளத்துல 5 ஜாதி இருக்கு. என்ன கண்டம், திசரம், மிசரம், அதுக்கப்புறம் என்னப்பா? கண்ட சாப்பு, சூத்திரம், சங்கீரணம், இதெல்லாம் இருக்கு. விடுப்பா, 100 ரூபா குறைச்சுக்க. அதுல போட்டாப்ல பாத்தியா? தாக்கிடா தாக்க
என்னடா பல்ல பல்ல காட்டுற? அது கொன்ன கொள்றா. ஆமா, அப்பேற்பட்ட அளவிற்கு அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் இவரங்களிலே எங்களுக்கு தான் சொல்ல போறேன். நீ என்ன எடுக்கிறேன்னு நான் பார்த்துட்டேன். நீ போடுவ, நான் போடுவேன் பாரு. அப்புறமேட்டு நான் போடும்போது நீ லைட்டை ஆஃப் பண்ணிடுற. அடுத்தபடி ஆறு அழகி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை கண்டா சிங்காரி. உங்களை போல பேர சொன்னோன்னே எங்க அண்ணன் முன்னாடி வந்துருச்சு. வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். ஆறு அழகி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி என்று சொல்லக்கூடிய உங்க வீட்டு பிள்ளை மதுரையை சேர்ந்த தரணி ஸ்ரீ அவர்களுடைய டான்ஸ் காமிக் மயங்காத பொம்பளை புள்ள பேரை சொன்னோன்னே எங்க அப்பனுக்கு கூட ஆர்வம் தூக்கிருச்சு. ஆமா, எல்லாம் அந்த தீவிரம் எடுத்துக்கோங்க. பொறிகள் வைக்கிறவரா தீவிரம் மாதிரியே காட்டிட்டு வர்றாரு. எல்லா பொறிகளை வாங்கிருங்கட்டா. முந்தானத்து ஒரு ஊர்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமாமாமா, இந்த மாதிரிதான் பொறிகளை கொண்டு வந்தாரு. யாரும் வாங்கல போல இருக்கு. கரெக்டா கொண்டு போய் ஒரு கிளவி கொண்டையில போய் லைட்டா சாத்தி விட்டு போயிட்டாரு. நாடகம் பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த அம்மா பாட்டுக்கு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சொக்கப்பட கொளுத்திட்டாங்கன்னு நடந்துக்கிட்டு எல்லாம் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திங்குன்னு ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, அதனால வாங்கி வித்து எப்படியா நீ வித்துருவியா இல்ல டான்ஸ பாத்துக்கிட்டு சும்மா உட்கார போறியான்னு தெரியல. இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் சாதாரண டான்ஸ் இல்ல. சுண்டுடா அப்படியே தெரிக்கும். மூத்திரம் கலர் ஈசுமண்டு கலரியா. அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் இந்நாடகத்தை அமைத்திருப்பது பள்ளி திருமணம் பவளக்குடி சத்யவான் சாவத்திரி தூக்கில வகுஜா பாமா விஜயம் என்று சொல்லக்கூடிய அனைத்து நாடகங்களையும் தெல்ல தெளிவாக நடத்த முடிக்கக்கூடிய ஒரே நல்ல கல்லே நீ வாங்கிட்டு பப்புன்ட்ட காசு வாங்கிக்கவா. பிரச்சனையே இல்ல, பேசாம இருந்தா கொடுத்துறேன். அப்பேற்பட்ட அளவிற்கு சீரும் சிறப்பான முறையில் இந்நாடகத்தை அமைத்திருப்பது வைகை தென்றல் கருவனூரை சேர்ந்த அருமை மாமா மதிப்புக்கு மரியாதைக்குரிய நாடக உலகின் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய எஸ்பிபி கீதப்பிரியன் 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 அவர்கள் இந்நாடகத்தை அமைத்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு நன்றி நன்றிகள வணக்கம். அவர்களது ரசிகர் மன்றத்திற்கும் நன்றி நன்றிகள வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக இந்நாடகத்தில் இத்தனை உங்கள் எடுத்துரைக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை புதுக்கோட்டையில் இருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய ஆர் ராம்கி. நான் தான் பப்புன்னு காமிக்கு உங்க வீட்டு பிள்ளை மாதிரி நினைச்சுக்கிட்டே இருந்து தப்பு தவறுமா இருந்தா மன்னிச்சு பாத்துக்கங்க. அடுத்த வீட்டு பிள்ளை தெரியாம தப்பு செஞ்சிருச்சுன்னா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் குத்துற மாதிரி குத்தாம அப்படி அடிக்கணும்னா ஆசை இருந்துச்சுன்னா கொட்டாய்க்கு பின்னாடி வாங்க, ஒவ்வொரு ஆளா வாங்க. மொத்தமா வந்தீங்கன்னா சோழி முடிஞ்சு வரும். விடிய விடிய அடிக்க முடியாது, அதையும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அங்க அதுக்கு பாரு எவ்வளவு பொறாம பாரு, சாக்க உதறது பாரு. இவங்க மொகர கட்டைய பாக்குறதுக்கு. ஆமா, பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இப்படிக்கு ஸ்ரீ முனியப்ப கோவில் பங்காளிகள் மேலவல்லூர் விளாலிப்பட்டி மற்றும் சுக்ராம்பட்டி கருவக்குடி மற்றும் நரிமேடு மற்றும் தேவாரம் திருப்பரங்குன்றம் என்று சொல்லிக்கொண்டு சிறந்த முறையில் சீனம் வைத்திருப்பது மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமையண்ணன் மதுரை மாநகரம் கண்டெடுத்த எங்களது மாபெரும் ராஜநடிகராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தாத்தா உசிலையைச் சேர்ந்த எம் முத்தப்பா அவர்களின் தவப்புதல்வமாகிய வாழ்ந்து கொண்டிருக்கும் கர்ணன் என்று சொல்லக்கூடிய எம் ராஜா அவர்களின் சீன் கம்பெனி என்று சொல்லிக்கொண்டு இப்ப நம்ம உள்ள போறோம். பொம்பளை புள்ளிய வெளியில தள்ளுறோம். நான் உள்ள போனேன்னா உன்னை கூட்டிக்கிட்டு தான் போவேன், கவலையே படாத. மச்சமேரி மதுரை பாரு